புரியாது, அதை ரெண்டாவது விட்டுருவோம். வள்ளுவருக்கும் ஆர் என் ரவிக்கும் என்ன தொடர்புங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆர் என் ரவியும் அவரை சார்ந்து இருக்கிறவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் என்ன சொல்லுது? 4 வர்ணத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருப்பதை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறது அவர்களுடைய கருத்தியல். திருக்குறள் என்ன சொல்லுது? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லுது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற வள்ளுவருக்கும் 4 வர்ணத்தை ஆதரிக்கக்கூடிய இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? அடுத்த வரி என்ன சொல்றார்? சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான், பிறப்பில் பேதம் இல்லை சமம், தொழில வேறுபடுகிறார்கள் என்று சொல்லுகிற அதே கருத்தை நீங்க பகவத்கீதையிலையும் அந்த முதல் வரி மாத்திரம் சொல்லி நிறுத்தி விடுகிறோம். சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறான். அதற்கு அடுத்த வரி என்ன? குண கர்ம விபாகஷகா, தொழிலின் அடிப்படையில் பிரிவு இருக்கிறது என்று தான் சொல்றானே கிருஷ்ணன், தவிர அங்கேயும் பிறப்பினால் என்று சொல்லவில்லை. அப்போ பகவத்கீதை குணகர்ம விபாகஷகா என்று சொல்வதும் இவர் செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வதும் 100% ஒத்து போகிற கருத்துக்கள். இதுல நீங்க குழப்பம் காண விளைவிப்பதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ நீங்க ஒரு அரை நிமிடம் அனுமதி கொடுக்கணும். அருணை வடிவேலு முதலியார் திருக்குறள்ல, ஏன்னா எப்படி இது ஒரு இந்து மதத்தோடு தொடர்புள்ள இலக்கியம் என்பதற்காக நான் நிறுவ முயல்கிறேன். 610வது குறளில் திருமால் உலகத்தை தன் அடியால் அளந்தது கூறப்படுகிறது. 269ஆம் குறள் மார்க்கண்டேயன் யமனை வென்றதை கூறுவது. சிவபெருமான் நஞ்சுண்ட கதையை 580வது குறள் குறிப்பிடும். இந்திரன் கௌதம முனிவரால் சாபம் பெற்ற வரலாறு 25ஆம் குறளில் சொல்லப்படும். இந்திர பதவியை பெற்ற கருடன் அகத்தியர் சாபத்தால் மலைப்பாம்பு ஆன கதை 899ஆம் குறளில் குறிப்பிடும். குறள் 935 பாண்டவர்கள் சூதாடிய பின் தலைமறைவாக இருந்த கதையை கூறும். 72ஆம் குறள் ததீச்சி அல்லது சிபி சக்கரவர்த்தியின் கதையை கூறுவதாக தண்டபாணி தேசிகர் கருதுகிறார். கடவுள் உலகத்தை படைத்ததை 1062வது குறள் சுட்டிக்காட்டும்.